பல சவால்களை கடந்து வந்திருப்பதாக நடிகர் அஜித்குமார் தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்திருக்கிறார். விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம். ராஜா, வணக்கம். இந்த பேட்டியில என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் நடிகர் அஜித்குமார்? விவரங்கள். வணக்கம். நடிகர் அஜித்குமார் சமீபத்திய பேட்டியில் முதலில் எனக்கு தமிழ் சரியாக முதலில் ஆரம்பத்தில் பேச முடியாது. எனக்கு இத்தரத்திலும் வித்தியாசம் இருந்தது. ஆனால் நான் அதை சரி செய்வதற்காக உழைத்திருந்தேன். என் பெயர் பொதுவாக பிரபலமான பெயர் இல்லை என்பதில் மாற்ற சொல்லினர். ஆனால் நான் உறுதியாக சொன்னேன், எனக்கு வேறு பெயர் வேண்டாம். மேலும் அஜித்தின் வளர்ச்சி என்பது ஒரு நாளில் கிடைத்த புகழோ பெரிய ஆதரவோ அல்ல, ஒரு கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான். பல சவால்கள் இருந்தன, ஆனால் அனைத்தும் நான் தாண்டி வந்தேன். இன்றைக்கும் ரேசிங்கில் நான் ஒரு 19 வயது இளைஞன் போல் உழைக்கிறேன். திரைப்படத்திலும் பந்தயத்திலும் ஒரே நெறிதான். சரியான குழுவை அமைக்க வேண்டும். நான் அந்த வகையில் அதிர்ஷ்டசாலி. இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அவர்களிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். இந்தியாவில் பிராட் பிட் நடித்த F1 பாணியில் உருவாக்கும் உங்களுக்கு வாய்ப்பு உள்ளதா என்ற ஒரு கேள்விக்கு எந்த வகையிலும் இந்த விளையாட்டை பிரபலப்படுத்த முடிந்தால் அதுவே எனக்கு மிக்க மகிழ்ச்சி என நடிகர் அஜித்குமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் சினிமா துறை குறித்தும் சில விஷயங்கள் பேசியிருக்கார். அறிவு மற்றும் விழிப்புணர்வு தான் ரேசிங்கின் அடிப்படை. நான் விபத்துக்குள் ஆன முதலில் நான் காயமடைந்தனா என்று பார்த்தேன். அதையும் தாண்டி காரின் நிலைமை என்ன, மீண்டும் இந்த ரேஸை தொடங்க முடியுமா என்பதுதான் என் கவனம் இருக்கும். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நான் சவுத் யூரோப்பியன் கப் போட்டிகளில் எனது கார் பலமுறை புரண்டது. அதையும் மிக தெளிவாக நினைவில் வைத்திருக்கிறார் நடிகர் அஜித்குமார். மேலும் எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று உறுதி கொண்டு என்னுடைய அட்ரினலின் அதிகரிக்க தொடங்கும். அப்போது ஒரே எண்ணம் தான் எனக்கு இருக்கும், இன்று நான் இந்த ரேஸை முடிக்கணும் என்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அதற்கு பிறகு இந்த வேறு பயம் ஒன்றுதான் எனக்கு எழுந்திருக்கிறது. இந்த விபத்தில் இருக்கும்பொழுது என்னுடைய குடும்பத்தாரின் கவலை, அவர்களுக்கு இது பெரும் மன அழுத்தத்தை கொடுக்கும். எனக்கு சில கடுமையான விபத்துகள் ஏற்பட்டன, ஆனால் மற்றவர்களுக்கு அதை போலும் நடந்திருக்கிறது. நான் நடிகர் என்பதால் அது செய்திகள் பெரிதாக வருகிறது. பந்தயத்தில் விலக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியதே இல்லை. இதுவரை எனக்கான காயங்கள் ஒரு பயிற்சியாவோ அல்லது ஒரு போட்டியை தவறவிட அளவுக்கு மோசமாக இருக்கவில்லை என்பதுதான் அதிர்ஷ்டம். ஆனால் சினிமா துறையில் மட்டும் நான் 29 அறுவை சிகிச்சைகள் மேற்கொண்டுள்ளேன். வாழ்க்கையில் இரு வழிகள் வாழலாம். குறை கூறிக்கொண்டு அல்லது பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டு பொருளாதார ரீதியில் உறுதியான போது தான் பணம் எதை வாங்க முடியும், எதை முடியாது என்பதை புரிந்து கொள்வோம். நீ தருபவரா அல்லது பெறுபவரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். செல்வம் உன்னை ஒரு ராட்சசனா கூட மாற்றும் கூடும் என்று நடிகர் அஜித்குமார் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் வெற்றி என்பது ஒரு காட்டு குதிரை போன்றது. அது யாரும் அதில் ஏறலாம், ஆனால் அதை அடக்க முடியாவிட்டால் அது உன்னை தள்ளிவிட்டு அடுத்தவனை ஏற காத்திருக்கும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் தனது அடுத்த படத்துக்கான அறிவிப்பு எப்போ வரும் என்பதும் குறிப்பிட்டிருக்கிறார். அக்டோபர் முதல் மார்ச் வரை அவருக்கு ரேசிங் சீசனில் இருப்பதால் படப்பிடிப்பில் எதுவும் ஈடுபட போவதில்லை என தெரிவித்திருக்கிறார். புதிய படம் இன்னும் சில மாதங்களே அந்த படப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது. ஜனவரியில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரலாம் என தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே குட் பேட் ஆக்சுவலி என்ற திரைப்படத்தை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரனோடு தான் நடிகர் அஜித்குமார் AK-64 என்ற புதிய படத்தில் மீண்டும் இணைய உள்ளார் என்பது உறுதியான இது. இந்த படப்பிடிப்பு எப்பொழுது தொடங்கப்படும், அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளிவரும் என அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தனது பக்க பலமாக இவ்வளவு வருடங்கள் துணையாக இருந்த மனைவி ஷாலினி அஜித்குமாரை பற்றியும் அவர் அந்த பேட்டியில் பெருமையாக பேசியுள்ளார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.